மணி சரியாக ராத்திரி 2 மணி இருக்கும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஆளே இல்லாத ஒரு பெரிய ஐடி ஆஃபீஸ், சுற்றி வளைச்சு ஒரே இருட்டு தான். அந்த ஃப்ளோரில் கேட்குற ஒரே சத்தம் அந்த ஏசி மிஷின்லேருந்து வர்ற அந்த ஹம்மிங் சத்தம் மட்டும்தான். வேறு எந்த சத்தமும் அங்கே இல்லைங்க. ஒரே மயான அமைதி. நான் மட்டும்தான் அன்றைக்கி நைட் ஷிஃப்ட். அப்படியே கம்ப்யூட்டரை பார்த்து பார்த்து கண்ணெல்லாம் அப்படியே பயங்கர எரிச்சலாக செபப்பாக இருக்குது. தூக்கமும் அப்படியே கண்ணை கட்டுது. ஆனால் இந்த 1 கோடி மட்டும் முடிச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டா கிளம்பிடலாம் அப்படின்னு வெறியாக வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேலே முடியலை. சரி, ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி குடித்தா தெம்பாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சேரை விட்டு எழுந்தேன். ஆனால் அந்த ஒரு நிமிஷம் என் காது சப்பு கிழிகிற மாதிரி ஒரு சத்தம். என் பக்கத்து கேபின்லேருந்து யாரோ பேய்த்தனமாக டைப் பண்ணுற மாதிரி ஒரு சத்தம் எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. ஒரு நிமிஷம் என் ஒட்டமெல்லாம் அப்படியே ஜில்லுன்னு ஆயிடுச்சு. ஏன்னா அந்த ஃப்ளோரில் நான் மட்டும்தானே இருக்கேன். செக்யூரிட்டி கூட டீ குடிக்க வெளியே போயிட்டாரு. அப்போ யார் உள்ளே இருப்பா? ஒருவேளை இது என் பிரமையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேர்த்திக்கிட்டு வயத்தை அப்படியே முழுங்கிட்டு மெதுவாக எட்டி பார்த்தேன். அங்கே அந்த கேபின் காலியாக இருந்துச்சு. ஆனால் அந்த சேர் மட்டும் யாரோ இப்போ தான் எழுந்து போன மாதிரி லேசாக ஆடிக்கிட்டே இருந்துச்சு. என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியல. அங்கே ஆளே இல்லை, ஆனால் கம்ப்யூட்டர் மானிட்டர் மட்டும் அப்படியே வெளிச்சமாக எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. யாரும் இல்லாத இடத்துல சிஸ்டம் மட்டும் எப்படி ஆன் இருக்குது அப்படின்னு நான் யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள அந்த சிஸ்டத்தில் MS Word ஓப்பன் ஆச்சு. கர்சர் அது பாட்டுக்கு அப்படியே தானாக நகருது. ஆனால் அந்த கேபினில் கீபோர்டை தொடர்ந்து கூட ஆளே இல்லை. ஆனால் வார்த்தை மட்டும் அப்படியே டைப் ஆகிட்டே இருக்குது. நான் உறைஞ்சி போய் அப்படியே நின்றுக்கிட்டு இருந்தேன். அந்த ஸ்க்ரீனில் அப்போ ரத்தத்தையே அப்படியே உரைய வைக்கிற மாதிரி அந்த வார்த்தையெல்லாம் டைப் ஆச்சு. என்னை தொந்தரவு செய்யாத. அன்னைக்கு நைட்டு ஆஃபீஸ்லேருந்து எப்படி அடித்து பிடிச்சி ஓடி வந்தேன்னு எனக்கு மட்டும்தாங்க தெரியும்.